எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். சரி, இப்போ ஒரு அருமையான செய்தி சொல்கிறேங்க. எனக்கு எல்லாம் வல்ல எனது சிவகுருநாதர், எனது சிவன், அந்த புரவிப்பாளையத்து புனிதன், இந்த பிரபஞ்சத்தின் நாயகன், அந்த கோடிசுவாமி, அந்த கோடிசுவாமி தாத்தா எனக்கு கொடுத்த நன்கொடையான நமது கணக்கன்பட்டி பகவான், அன்பாக நாம் மூட்டை சுவாமி என்று சொல்கின்றோமே, அந்த கணக்கன்பட்டி சுவாமி, அவரின் மகிமைகளை சொல்ல சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ நான் சமீபத்தில் நமது எல்லாம் வல்ல பகவான் கணக்கன்பட்டி பகவானின் அவருடைய அம்சத்தை பார்த்தேன், அவருடைய பிரதிபலிப்பை பார்த்தேன். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய பிரதிபலிப்பை பார்த்தேன், அவருடைய கணக்கன்பட்டி பகவானுடைய அம்சத்தை பார்த்தேன். அவர் பேருங்க நாச்சிமுத்துன்னு பேருங்க. அந்த நாச்சிமுத்து ஐயாவுக்கும் நமது கணக்கன்பட்டி பகவானுக்கும் 10 வருடங்களுக்கு மேலாக நல்ல நெருங்கிய பழக்கம் இருக்குங்க. அந்த பழக்கங்களில் அவர் அனுபவித்த அனுபவங்கள் ஒன்றிரண்டு அல்ல. அவர் என்னிடம் சொன்னார். அதை நான் சில இது நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேங்க, சில இது ரெக்கார்ட் பண்ணலைங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தோட சொல்கிறேங்க. புரியுதா? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோங்க. சத்குரு நகர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம கணக்கன்பட்டியில் சத்குரு நகருங்க. அங்கே உள்ள கணக்கன்பட்டி பகவான் கோவிலுங்க. அது எவ்வளவு புனிதம் வாய்ந்தது தெரியுமா? நமது கணக்கன்பட்டி ஐயாவின் அடக்க ஜீவ ஐக்கிய கோயில். அதே மாதிரி கணக்கன்பட்டி ஐயாவோட சத்குரு ஐயாவோட கோயில் சத்குரு நகரில் இருக்குங்க. அது ஒரு ஆன்மீக களஞ்சியம், அறிவு பொக்கிஷம், ஆன்மீக பொக்கிஷம், அன்பு பொக்கிஷம். அங்கே தாங்க இந்த நாச்சிமுத்து ஐயா இருக்காருங்க. அந்த நாச்சிமுத்து ஐயா அவருக்கும் நமது கணக்கன்பட்டி பகவானுக்கும் உள்ள பழக்கங்கள் அது தெய்வீக பழக்கங்க. அவர் சொல்கிறாருங்க, எப்படி அவர் கணக்கன்பட்டி ஐயா அவருக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. அதாவது நீ சொன்னால் அது உடனே படிச்சிருண்டா சாமி அப்படின்னு வாக்கு கொடுத்தது இல்லைங்க. வாக்கு கொடுத்தது கூட ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க. அதை ரியலாக நான் பார்த்தேங்க. அந்த வாக்கு கொடுத்தது படித்ததை ரியலாக நான் பார்த்தேங்க. அந்த அம்மா வந்துச்சுங்க, தியானம் பண்ணிட்டு இருந்ததுங்க. அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்ததுங்க. அதுக்கு நீ நல்லா வருவ, கார் வாங்கலாம் அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ சில அருள் வாக்குகள்லாம் கொடுத்து, சில நான் ரெக்கார்ட் பண்ணாததும் இருக்குங்க. ரெக்கார்ட் பண்ணாததும் இருக்குது. அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் சில இதை நான் ரெக்கார்ட் பண்ணியும் உங்களுக்கு காமிக்கல, சில இது நான் ரெக்கார்டே பண்ணலைங்க. புரியுதா? அந்த அம்மாவுக்கு அவர் கொடுத்த வாக்கு, ஒரு சாதாரணமாக இருந்த அம்மா அது கார் வாங்கி வீடு வாங்கி அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்குங்க. அதெல்லாம் நான் கண்கூட பார்த்தேங்க. வாங்க நம்ம காணொளிக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். என் பேர் ராமநாதன். பேசும் தெய்வம் கோடிசுவாமி அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் நான் ஒரு 2.5 வருஷமாக நடத்திட்டு வரேன் ஐயா. அதில் என்னுடைய எல்லாம் வல்ல குரு, என்னுடைய சிவகுரு கோடீஸ்வரா சுவாமி, பொள்ளாச்சி பக்கத்தில் புரவிப்பாளையம், அவங்க தான் என்னோடய சிவகுரு. அது எப்படி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவர் என்னோடய குரு. அந்த கோடிசுவாமிக்கு அவருடைய ஜீவ ஐக்கியத்துக்கு பிறகு எனக்கு அவர் அடையாளம் காட்டினது நம்ம கணக்கன்பட்டியார் சுவாமி. அந்த வகையில் நான் கணக்கன்பட்டியார் சுவாமியை நிறையா ட்ரிப்பு நேரடியாக தரிசனம் பண்ணியிருக்கேன். இப்போவும் அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. இருந்தாலும் மக்களுக்கு உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிங்களேன். உங்கள் பேர் என்ன ஐயா? நாச்சிமுத்து. பேர் நாச்சிமுத்து. உங்களுக்கும் நம்ம கணக்கன்பட்டி பகவானுக்கும் உள்ள ஒரு அனுபவத்தை, உங்களுடைய அனுபவங்கள் என்னன்னு சொல்ல முடியுமா ஐயா? சொல்கிறேன். சொல்லுங்கள் ஐயா. ஐயா பேசுவார், ஐயா பேச மாட்டார். சரி. கண்டபடியே திட்டுவார். ஆமாம். போடி சோளக்காட்டு போடா, கூட்டு போடா, நீ எங்கிட்ட படுத்துன்னு போட்டு யார்கிட்ட வந்த
ஆமாம். கூட சோறு காட்டுங்க, நீயும் போடக்கூடாது, தூக்கி போடுற காலம் மேலே போட்டு நீ தூக்கி போடுற மேலே 2 பேரும் அணைஞ்சு மணிக்கடி கல்லை தூக்கி எறிவார், சுடுகுள்ளி படுக்க சொல்லுவார், ஓட சொல்லுவார், சாக்கடை தண்ணி குடிக்க சொல்லுவார், வெட்டி முழுக்குவார், போடா துண்டு குண்டி அடித்து போடுவார் அப்படின்ற பேசுவார். அதோட அர்த்தம் என்னையா? அது எதனால் அப்படி அவங்க வந்து அந்த மாதிரி திட்டுறாங்க? அது திட்டினா நம்மளுக்கு நல்லா இருக்கு, நம்ம குடும்பத்தில் நல்லா இருக்குது, செல்வாக்கு கொடுக்கும். அப்போ வந்து அந்த கெட்ட காரியங்களை விரட்டுறாருன்னு வச்சுக்கலாமா? அதை விரட்டுறதான் நல்லா இருக்கும், நம்ம குடும்பமே நல்லா இருக்கும். ஓ, தெரிஞ்சவங்க கும்பிட்டுக்குவாங்க, தெரியாது என்ன சாமி அக்குறமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. மற்றபடி வந்து அவர் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறதுனால கெட்ட நல்லா செல்வாக்காக இருக்கும். ஓ, நல்ல செல்வாக்காக இருக்குங்கிறீங்க. ஆக அவருடைய திட்டுக்கள்லாம் வாழ்க்கையில் கிடைக்கும் தேன் சொட்டுக்கள் அப்படிங்கிறீங்க. திட்டுக்களை வந்து நம்ம வந்து அதை கேர் பண்ணக்கூடாது, அந்த திட்டுக்கள்லாம் நமக்கு ஒரு தேன் சொட்டுக்கள். சரிங்க ஐயா. இப்போ உங்களுக்கு வந்து பகவான் மூட்டை பகவான் வந்து அவர் பௌதீக உடலோடு இருந்தப்போ எத்தனை வருஷமாக உங்களுக்கு பழக்கம்? 10 வருஷம் பழக்கம். ஓ, அந்த 10 வருஷ பழக்கங்கள் எப்படியா? போகும்போது வரும்போது அப்போ நான் பின்னாடி பூச்செடி வச்சுருப்பேன். சரிங்கய்யா. பின்னாடி 6 பூச்செல்லாம் வச்சுருப்பேன். சரிங்கய்யா. கிழக்கு தெற்க போகையில் பார்த்துட்டே போவார் என்ன. ஓ, வடக்கு வரையில் முன்னாடி அவர் ஃபோட்டோ வச்சு நான் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பேன். ஓ, தெற்கு கோவிலும் பார்ப்பார், வடக்கு மண்ணையும் பார்ப்பார். ஓ, மழை பெஞ்சிட்டு இருக்குது, சாமியை வர சொல்லு அப்படின்னு கூப்பிட்டுப்பார். ஓ, அப்போ சாமியோட தம்பி பிள்ளை சமையல் செஞ்சுட்டு இருக்குது. ஓ, சாமியோட தம்பி மகளா? தம்பி மருமக. தம்பி மருமகள். மருமக. ஓ, கூப்பிடுவார். சாமி முன்னேறலாம், அவர் நாச்சாமி கூப்பிடுறாங்க, வா சாமி வாங்க, நாச்சாமி கூப்பிட்டு சாமி அப்படிங்கிறாங்க. ஓ, நாச்சியாம்னா உங்களை? ஆமாம். ஐயா கூப்பிட்டு வர சொல்கிறாங்க பாரு. மழை பெஞ்சிட்டு இருக்குது, கார்த்திகை மாதம். கிழக்கு சைடில் போகிற ஒரு மரமண் இருக்குது. நான் கும்பிட்டு கிழக்கு மண் இந்த சைடு நின்று மேற்கு மண் நான் கும்பிட்டு இருக்கிறேன். சரி. என்னை விரக்தியாக பார்க்குறாரு. சரி. விரக்கி பார்த்து ஒரு மாதம் நீ நான் மழையில் நான் நினைச்சிட்டே இருக்கிறேன், கும்பிட்டே இருக்கிறேன். இப்போ டிரைவர் சொல்லி மின்னுக்கு வர சொல்லு அப்படின்னாரு. மின்னுக்கு போய் அது மின்னுக்கு வர சொல்லு. ஓ, யாரை முன்னுக்கு வர சொல்கிறது? என்னையே. ஓ, சரி. இங்கே முதல்ல ஃபஸ்ட்டில் கிழக்கு மண்ணை நின்று மேற்கு மண்ணை கும்பிட்டு இருக்கணும். சரிங்கய்யா. சாமி நல்லா பார்க்குறாரு. சரிங்கய்யா. பார்த்ததுமே 2வது மின்னுக்கு வர சொல்லு. சரி. டிரைவர் சொல்லி சாமி நீ மின்னுக்கு வர சொல்கிறாரு. ஓ, வடக்கு நான் நின்று கையெடுத்து கும்பிட்டே இருக்கிறேன், மழை பெஞ்சிட்டே இருக்குது. கையெடுத்து கும்பிட்டோம்னா மழை பெய்யுதா? மழை பெஞ்சிட்டே இருக்குது, கார்த்திகை மாதம் மழை பெஞ்சிட்டே இருக்குது. சரிங்கய்யா. அப்போ நின்றுட்டு இருந்தேன். சரி, மேலத்தலைக்கு வர சொல்ல அப்படிங்கிறார். என்னங்கய்யா? இந்த சைடு வர சொல்கிறாங்க. ஓ, அப்போ இந்த சைடு வந்து கிழக்கு நான் நின்று கும்பிட்டு இருக்கிறேன். சரிங்கய்யா. பார்த்துட்டே இருக்கிறேன். 1 மணி நேரம் நிற்க வச்சிட்டார். இப்போ இந்த கோயில் வந்துங்கய்யா சத்குரு ஐயா வந்து அதாவது கணக்கன்பட்டி பகவான் இருக்கிறப்ப கட்டினதா? கட்டியாச்சு. பகவான் இருக்கும்போதே ஐயா காரக்குடி செட்டியார் சாமி சொல்லி முதல்ல இந்த இடத்த வாங்க சொல்கிறார். சரிங்கய்யா. இடம் வாங்கி போரை போடுற கிழக்கோட்டில் அப்படின்னாரு. அதாவது யார்? காரைக்குடி செட்டியார் கட்டினதா? காரைக்குடி செட்டியார் பேர் என்னய்யா? பேர் அவர் பேர் அதுதான் இல்லை, காரைக்குடி செட்டியார் நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்களே செட்டியார், கருப்பையா. அது சரி. அந்த கருப்பையா செட்டியார் நீங்கள் சொன்னீங்க, மறந்துட்டீங்க. உங்கள் வாயால் வரணுங்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன். செட்டியாருங்க. போரை போடுறாங்க நீங்கள் அப்படின்னாரு. சரிங்கய்யா. 50 அடியில் தண்ணி பிடிங்கிடுச்சு. ஓ, சூப்பர். தண்ணியே இப்போ எல்லாமே பார்த்துட்டு இருக்குது, தண்ணி குறையாமல் இருக்குது. 2வது அந்த இடத்த அவர் சொன்னார் வர. ஓ, அதே வாங்கியாச்சு. இன்னும் 3வது அவர் வாங்க சொல்லியிருக்கிறாரு. ஓ, யார்? கருப்பையா செட்டியார் காரைக்குடி. சாமி சொல்லியிருக்கிறாரு. ஓ, அது ஒரு நிலைமை பார்த்து நாங்கள் விட்டுறோம் சாமின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓ, சரிங்க ஐயா. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து கணக்கன்பட்டி பகவான் இருக்கிறப்ப அந்த கோபுரம் கட்டியாச்சுங்கிறீங்க. அதாவது இந்த சத்குரு கோயில் சத்குரு நகரில் கோபுரம் கட்டியாச்சு அப்படிங்கிறீங்க. மற்றபடி அதை பெருசாக கட்டினதெல்லாம் அப்புறம்? இல்லை, அப்போவே பெருசாக கட்டியாச்சு. ஓ, பகவான் கணக்கன்பட்டி பகவான் இருக்கிறப்பயே முன்னாடி இதெல்லாம் பூரா கட்டியாச்சு. ஓ, கோபுரம் அதெல்லாம் கட்டியாச்சு. இந்த தியான மண்டபம் இப்போ நம்ம இருக்கிற தியான மண்டபம் மட்டும் அது மட்டும் கூரையாக இருக்குது. கூரையாக இருந்தது. ஓட்டு 1 வருஷம் தான் ஆகுது. ஓ, சரி சரி. இந்த சிலை வச்சு 1 வருஷம் ஆகுது. ஓ, இந்த சிலை இப்போ நம்ம பார்க்குற சிலை வச்சு குரு பூஜைக்கு கொண்டு வச்சது. குரு பூஜைக்கு வச்சு வச்சுருக்கீங்க. 1 வருஷம் ஆகுதுங்கிறீங்க. இன்னும் அடுத்த இது வரப்போகுது. நான்
இன்னும் வெயிட்டு 10 நாள் இருக்குது. நான் வந்து அன்னதானம் கொடுத்து அங்கே அங்கே அன்னதானம் சிலை ஒன்று வச்சுருக்குங்க அங்கே. ஓ அதான் சிலை இப்போ பார்த்தேனா அதை மூடி வச்சுருக்கீங்க இன்னும் திறக்கலை. ம். அது எப்போ திறப்பீங்க? இந்த இதுக்கு திறப்பாங்க குரு பூஜைக்கா? குரு பூஜை என்னைக்கியா வருது? இந்த பிப்ரவரி தை மாதம் வருது. ஓ சரி சரி சரி. அன்னபூர்ணம் அது. ஆ ஆ ஆ அது வேறு அன்னபூர்ணம். ஓ சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்க உட்கார். சரிங்கய்யா. அப்போ நாச்சிமுத்து ஐயா நீங்கள் வந்து நம்ம கணக்கன்பட்டி பகவானோட அவ்வளவு ஒன்றி போய் உயிருக்குயிராக பழக்கமாயிருக்கீங்க. அப்படி நகமும் சதையும்பாங்கள்ல அதே மாதிரி உங்களுக்கு அவருக்கும் கணக்கன்பட்டி பகவானுக்கும் பழக்கம் இருக்குது. ஐயா வாக்கு கொடுத்துட்டார். என்ன வாக்கு கொடுத்துருக்காங்க? நம்ம சொல்கிறது அவருக்கு பழிக்கணும். ஓ அப்படின்ட்டு. ஓ சரி 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 சரி. ஆமாம் நீங்கள் அடியார்கள் தானே? அந்த அம்மா போசாமி நீ கஷ்டத்தோடு வர சொன்னேன். கார் வாங்கியாச்சு. ஓ எனக்கு ஓ வசதி இல்லை. ஓ அங்கே அந்த தியானம் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த அம்மாவா? வசதியில் எனக்கு வீட்டு காமிச்சு பையன் மின்னத்த படையும் என்ன முடியும். ஓ செய்தி சொல்லி. ஓ சரி சரி. ஆக நீங்கள் வந்து அந்த தியானம் பண்ணிட்டு இருக்க அம்மாவுக்கு 4 வாரத்தை நல்லது சொல்லியிருக்கீங்க. அது கணக்கன்பட்டி பகவானோட ஆற்றல்னால உங்கள் மூலமாக வேலை செஞ்சுருக்கு. வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த தியானம் பண்ணுற அம்மாவுக்கு வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக நடந்துகிட்ருக்கு. ஓ ஓ ஓ சரி சரி சரி. ஓ சரி சரி. இதே மாதிரி கணக்கன்பட்டி பகவானோட அற்புதங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. எல்லாம் வல்ல எனது சிவகுருநாதர் அந்த கோடீஸ்வரன் அவர் கொடுத்த நன்கொடையான அந்த கணக்கன்பட்டி சாமியை வந்து என்னால் மறக்கவே முடியாதுங்க. அடுத்தடுத்த அதிசயங்களில் அடுத்தடுத்த அற்புதங்களில் உங்களை தொடர்ந்து சந்திக்கின்றேன். ஆத்ம நன்றி.